துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் வந்துருச்சுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இனி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும், ஓடி ஓடி உழைச்சாலும் அதுக்கான ஒரு சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக தான் இவங்க இருக்காங்க. பாவம்ங்க, இவங்க ஒரு பக்கம் மதிப்பில்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பக்கம் பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கிற எவ்வளவோ பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காமல் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க. சொல்லப்போனால் எத்தனையோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உண்மையிலேயே இவங்க தியாகிகள் தாங்க. இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்களா? என்னங்க, நான் கேட்குறத பார்த்துட்டு ஏங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் வேதனையோடு நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனால் கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரங்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் மறைஞ்சு போக போகுதுங்க. இது சத்தியம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. குறிப்பாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கு இப்போ திருமண தடை எல்லாமே பூரணமாக நீங்கி வெகு சீக்கிரமாகவே டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய நாட்கள் வந்துருச்சுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. இனி உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகுது. புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களை விட்டுட்டு இவன் வேணான்னு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ள முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட துலாம் ராசிக்காரங்களே இப்போ ஏற்பட்டிருக்கிற கிரகநிலை மாற்றங்கள்னால அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை பற்றி தாங்க விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய கனவுகள் பழிக்கவும், வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக கிரக பயிற்சிகளான சுக்கிரன், ராகு, சனி பகவான், சூரியன், புதன், செவ்வாய், குரு பகவான் மற்றும் கேது ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், குறிப்பாக ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு மிரள வைக்க போகிறாங்க. அப்படி மிரள வைக்க போவதால் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப விரிவாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்கு இப்போ 4 கிரகங்கள் பலமாக சப்போர்ட் செய்ய போகிறாங்க. அதில் முதலாவதாக செவ்வாய் பகவான் 4வது இடத்துல இருக்கிறதுனால அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் முக்கியமானவர்களிடம் போய் உதவி கேட்டால் அது டக்குன்னு கிடைக்காதுங்க. ஆனால் உங்கள் மேலே பாசமானவர்கள்கிட்ட போய் உதவி கேட்டால் அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இன்னொரு விசேஷம் என்னன்னா, 4ல் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே தானாகவே குறைந்து போயிருங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதற்கான செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைத்து புதுசாக பொருள் வாங்க நினச்சா அதுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுசாக வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க, பயன்படுத்திக்கோங்க.
அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிர பகவான் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பூர்வீக யோகங்கள் அமோகமாக கிடைக்க போகுது. பூர்வீக வீட்டில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அல்லது கட்டாயம் ஏற்படும். குடும்பத்தாரோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக விழா கொண்டாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க. இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களோட ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த நேர்த்தி கடன் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வம்ச விருத்தி ஏற்படுங்க. குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு செஞ்சு அந்த கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க. அடமானத்தில் நகை இருந்தால் அதெல்லாம் சீக்கிரமாக மீட்கப்படும். கௌரவ பதவிகள் தேடி வரும். பிரச்சனைகள் வந்தால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுவீங்க. உங்களுடைய தன்மானம் காக்கப்படுங்க. அடுத்ததாக குரு பகவான் 9வது இடத்துலேருந்து அருள் பாலிக்கிறதுனால முகம் தெரியாத மனிதர்களால் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும். கௌரவ பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை திரும்ப பார்ப்பாங்க. மொத்தத்தில் கிரகங்கள் உங்களை கைவிடாதுங்க. உறவுகளும் ஆபத்தில் கை கொடுக்கும். சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பெருகும். சரி, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கலாமா? செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனா தேய்பிரை அஷ்டமி எனக்கு கால பைரவருக்கு நீங்கள் போயிட்டு மனதார அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி அந்த வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம், கஷ்டம், கடன் தொல்லை எல்லாமே விலகுங்க. உறவுகள்னு பார்த்தா கடகம், துலாம், விருச்சகம், மேஷராசிக்காரங்களோட நீங்கள் நெருக்கம் வைத்துக்கொள்வது நல்லதுங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அதனால் கும்பராசிக்காரங்கிட்ட பழகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. அதே போல் வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்கள் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதாவது ஏதாவது ஒரு புது யூனிட் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண, பண தேவைகளை பூர்த்தி பண்ண, இல்லை சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்தை அடைய நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இன்னொரு எளிமையான பரிகாரம், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 15வது பாடலை உங்கள் வீட்டில் சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். அன்பு நேயர்களே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நடக்கிற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தாங்க தரும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் ஜம்முன்னு நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் நல்ல நிலைமைக்கு செல்வாங்க. இந்த உலகத்தை நம்ம சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புறேங்க. சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொண்டு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை நல்லதை இருக்கும் பட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டால் தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் நம்மளால் இருக்க முடியும். வாழ்க்கையில் 2 வட்டங்கள் இருக்குங்க. ஒன்று எப்போ பார்த்தாலும் புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே இருப்பவர்கள், மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நம்பிக்கையோடு நல்லதை இருப்பவர்கள். நீங்கள் 2வது வகையாக இருக்கணும். ஏன்னா நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வருவதில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மைங்க. வரக்கூடிய நாட்களில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் உங்களை மிதிச்சிட்டு போகிறவங்க மத்தியில் நான் யாருன்னு நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் தோன்றுங்க. கால நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை என்றாலும் வெற்றியை அடைவதற்கான நபராக நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நல்லதை அடைவதற்கு, நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் நீங்கள் எப்பவும் பிரகாசமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டுங்க. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். சில நேரங்களில் நேரம் சரியில்லை என்றாலும் நம்முடைய 3 வேளை உணவுக்காக நம்ம வேலை செஞ்சுதாங்க ஆகணும். வேற வழியே கிடையாதுங்க. ஜோதிட கணிப்புகள் நம்ம காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவரிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. ப்ளீஸ் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தயவு செஞ்சு குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லக்கூடாது. குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெள்ளந்தியா மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே முக்கிய காரணமாக இருக்கும். ஒவ்வொரு நடையும் கடவுள் நமக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத பரிசு. அதை யாருக்காகவும் வீணாக்காதீங்க. மகிழ்ச்சியுடன் அனுபவிங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றமான திட்டங்களை
கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைய முடியும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்கும் இந்த இறைவனுடைய அருளால் நிச்சயமான நல்லதே நடக்குங்க. அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புது நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க இவனால் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. உங்கள் மனசில் நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. பல திசைகளில் இருந்தும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடவென நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது. சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுது. வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. உங்களால் மன அமைதி கிடைக்குங்க. உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை. பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகைகளோ எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இருக்கும் துறையிலிருந்து வேறு துறைக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. ஆனால் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. நண்பர்களுடன் இணைந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும். செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்வீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தெடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். கலைத்துறையினர் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு லாபம் அதிகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களின் உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தடைகள் எல்லாமே விலகிருங்க. குரு பார்வை இருக்குதுங்க. உங்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படும். கடின வேலையும் எளிமையாக முடிக்கும் திறமை மேலோங்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. புதிய சிந்தனைகள் மேலோங்கும். யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்குங்க. பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெறுதுங்க. பித்ருக்களின் நல்லாசிகள் உங்களுக்கு கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ அருளால் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வழக்குகள் முடிவிற்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் நல்லபடியாக நடந்து முடியுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. கெட்ட கனவுகள் உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம். அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவதால்
அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும். பணம் வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவர் பணியை செய்வது போன்றவையும் வந்து சேரும். அடுத்ததாக விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். அடுத்தவரிடம் பழகும் விஷயத்தில் கவனம் தேவை. வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.